யாருக்காச்சும் ஏதாவது ஸ்டெப்ஸ் வரலன்னா நாங்க எங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த ஸ்டெப்பை சொல்லி கொடுப்போம். என் பேர் சுபஸ்ரீ. நான் அண்ணா நகர் வெஸ்ட் சமிதி, சென்னை நார்த் வெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட், பால் விகாஸ் குரு. நீங்க எல்லாரும் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. என் பேர் கீர்த்தனா. நான் திருமங்கலம் சமயத்துல இருந்து வந்திருக்கேன். நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னுடைய பேர் கிருத்திகா. நான் அண்ணா நகர் சமிதி 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் பேர் பிரணாலிகாஸ்ரீ. சாய் சஹாரா சமிதியில இருந்து வந்திருக்கேன். நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் பேரு சிவானி. நான் ஷனாய் நகர் சமிதியில இருந்து வந்திருக்கேன். நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நாங்க எல்லாரும் பத்தி யாத்திராக்காக இங்க வந்திருக்கோம். பசங்க வந்து டான்ஸ் பண்ணாங்க, கும்மி ஆட்டம், குற்றாலக்குறை வச்சு பாட்டுக்கு. இப்போ நம்ம எல்லாரும் இவங்கிட்ட இருந்து நம்ம எக்ஸ்பீரியன்சஸ் கேட்கலாம். நம்ம வந்து இங்க பத்தியில வந்து ஒரு 2-3 டேஸா இருக்கும் இல்லையா? இந்த 2-3 டேஸ்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்றீங்களா? இந்த 2-3 டேஸ் பத்தியில நான் இருக்கும்போது நான் வந்து சுவாமி கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. நான் வந்து சாய் குல்கன் ஹால்ல டான்ஸ் பண்றச்சு நான் வந்து நல்லா சுவாமியை திங்க் பண்ணிட்டு ஸ்மைலோட ஹாப்பியா டான்ஸ் பண்ணேன். ஸோ வந்து இந்த வண்டர்ஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நான் வந்து சுவாமியை வந்து ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். நீங்க எல்லாரும் பால் விகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? ரெகுலரா நீங்க எல்லாம் பால் விகாஸ் கிளாஸ் போயிட்டு இருக்கீங்கல்ல? பால் விகாஸ் கிளாஸ்ல இருந்து நீங்க எல்லாம் என்ன கத்துட்டு இருக்கீங்க? பேட் வேர்ட்ஸ் வந்து பேசக்கூடாதுன்னு கத்துட்டு இருக்கேன். அப்புறம் வீடு வந்து நீட்டா வச்சுக்கணும்னு கத்துட்டு இருக்கேன். மெயினா டிசிப்ளின் இருக்கணும்னு கத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பால் விகாஸ் கிளாஸ்ல இருந்து நான் இதெல்லாம் கத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த பத்தி யாத்திராக்காக 3 months பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 3 monthsல உங்களோட லேர்னிங்ஸ் என்ன, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்றீங்களா? இந்த 3 months ரொம்பவே என்ஜாய்மெண்டா போச்சு. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. யூஸ்வலா யாருக்காச்சும் ஏதாவது ஸ்டெப்ஸ் வரலன்னா நாங்க எங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த ஸ்டெப்பை சொல்லி கொடுப்போம். நாங்க ரொம்ப யூனிட்டியா இருந்தோம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சுவாமி வந்து லவ்வா சர்வான்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இனிமே நான் என்னோட லைஃப் ஃபுல்லா ஃபாலோ பண்ணலாம்னு இருக்கேன். வெரி குட். இப்போ இனிமேல் பத்தி அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? இனிமேல் பத்தினாலே குல்வந்த் ஹால் தான் ஞாபகம் வரும். இங்க எல்லா இடத்துலயுமே சுவாமி இருக்காரு. குல்வந்த் ஹால்ல வந்து சுவாமி என்கிட்ட இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. வெரி குட். இது வந்து நமக்கு கிடைச்ச ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் சொல்லணும். ஏன்னா குல்வந்த் ஹால்ல டான்ஸ் பண்றது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. சுவாமி வந்து நமக்கு ஒரு லைஃப் டைம் மெமரிஸ், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சுவாமி நமக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கு எப்பவுமே நம்ம வந்து சுவாமிக்கு தேங்க்ஃபுல்லா இருக்கணும். தேங்க்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றதை விட எப்பவுமே கிராட்டிடியூடோட இருக்கணும். எப்படி நம்ம கிராட்டிடியூடா இருக்கணும் அப்படின்னா, சுவாமி சொன்ன மெசேஜை நம்ம லைஃப் டைம் ஃபுல்லா, நம்ம லைஃப் லாங் ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணோம்னா நம்ம வந்து சுவாமி கிட்டமே கிராட்டிடியூடா இருக்க மாதிரி. அதுக்கு சுவாமி நம்மளை பிளஸ் பண்ணணும். நான் சுவாமி கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஜெய